தேவன் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. இன்றைய நாளிலே சங்கீதம் 27வது சங்கீதத்திலே இருக்கக்கூடிய 9வது வசனத்தை நான் உங்களோடு கூட பேசும்படிக்கு விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு தக்கதாக தேவன் நம்மோடு பேசி தேவன் இந்த வார்த்தையை நம்மோடு கூட உறுதிப்படுத்துவாராக. இங்கே சொல்லப்படுகிறது, கவனியுங்கள். உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்தோடு உமது அடியேனை விலக்கி போடாதையும், நீர் எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே என்னை நெகிழ விடாதையும், என்னை கைவிடாமலும் இரு என்று அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சங்கீதத்தை தாவீது ராஜா எழுதியிருக்கிறதை மேலே நாம் எழுதப்பட்டிருக்கிறதை இந்த வேதத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே நாம் பார்க்கும் பொழுது தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு நெருக்கமான இக்கட்டான சூழ்நிலையை இந்த வசனம் நமக்கு விவரித்து காண்பித்து கொடுக்கிறது. அதற்கு அவர் சொல்லுகிற ஒரு காரியம்தான் முக்கியமானது. இங்கே சொல்லுகிறார், நீர் எனக்கு சகாயர் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. என் இரட்சிப்பின் தேவனே என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரு என்று தாவீது ராஜா இந்த சங்கீதத்திலே பாடி வைத்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேத வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இதை முழுவதுமாக வசனத்தை நாம் தெளிவாக கருத்தாக வாசிக்கும் பொழுது தாவீது ராஜா அவருடைய நிலையை நாம் இந்த வசனத்தினூடாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவர் எந்த சூழ்நிலையிலே எந்த நிலையிலே இருக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. பிரியமானவர்களே, நீர் எனக்கு சகாயர் என்று அவர் சொல்லுகிறதை இந்த இடத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என் இரட்சிப்பின் தேவனே என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் என்று ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிற ஒரு தாழ்மையான ஒரு விண்ணப்பத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தாழ்மையான ஒரு மன்றாட்டை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய மனதுருக்கத்துக்காக, அவருடைய விடுதலைக்காக, தேவனிடத்திலிருந்து ஒத்தாசைக்காக, உதவிக்காக தேவனுடைய முகத்தை பார்க்கிற ஒரு மனிதனை இந்த வேதவசனம் நமக்கு தெளிவாக கொண்டு வந்து காண்பித்து கொடுக்கிறது. உமது முகத்தை எனக்கு மறையாதையும் என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது. அவர் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதையும் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். நீர் கோபத்தோடு உமது அடியேனை விலக்கி போடாதையும் என்று இந்த வேத வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, இந்த தாவீது ராஜாவுடைய ஏக்கமும் மன விருப்பமும் கர்த்தருடைய முகத்தை பார்ப்பது, தேவ சமூகத்தை உணர்வது, தேவ சமூகத்திலே தேவனை தரிசிப்பதை அவர் முதன்மையாக வைத்திருக்கிறதை இந்த வேதவசனம் நமக்கு காண்பிக்கிறது. உமது முகத்தை மறையாதையும் என்று அவர் விண்ணப்பம் பண்ணுவதை கேட்கலாம். அதாவது நீர் கோபத்தோடு உமது அடியேனை விலக்கி போடாதையும் என்று அவர் மன்றாடுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு செயல், தேவன் விரும்பாத ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையிலே வந்து விடாதபடிக்கு உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்காமலும் ஆண்டவரே கோபத்தோடு நீர் என்னிடத்திலே கோபத்தோடு கூட அடியேனை விலக்கி போடாதையும் என்று மன்றாடுகிற ஒரு தேவ மனிதனாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீர் எனக்கு சகாயர், எனக்கு இரக்கம் செய்கிறவர் என்ற இந்த இடத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரு என்று ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு மனிதனாக இந்த வேத வசனங்கள் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. பிரியமானவர்களே, எந்த நெருக்கமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் தாவீது ராஜா நன்றாக அறிந்து கொண்டார், தேவனிடத்திலே சகலதும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது. இந்த ஆண்டவரிடத்தை போனால், இந்த தேவனை மன்றாடினால், தேவனிடத்தில் கேட்டால்
அவர் எனக்கு உதவி செய்து என்னுடைய நெருக்கத்திலும் என்னுடைய இடுக்கணிலும் என்னுடைய கைவிடப்படக்கூடிய நிலையிலே இருந்தாலும் ஆண்டவர் என்னை காப்பாற்ற வல்லமுள்ளவர் என்பதை தாவீது ராஜா நன்றாக அறிந்திருந்தார். என்னை கைவிடாதையும் என்னை நெகிழ விடாதையும், எனக்கு நீர் சகாயர், உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதையும், உம்முடைய கோபத்தோடு என்னை தள்ளிவிடாதையும் என்று தேவனிடத்திலே, ஒரு தகப்பனிடத்திலே ஒரு பிள்ளை மன்றாடுவது போல, கெஞ்சுவது போல, ஆண்டவரை நோக்கி கதறுகிற இந்த விண்ணப்பத்தை, இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே, இந்த தேவ வார்த்தையினுடைய சாராம்சத்தை வாசிக்கின்ற பொழுது, பார்க்கின்ற பொழுது, இதை உண்மையாக இந்த வார்த்தைகளை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற பொழுது, நானும் நீங்களும் ஆண்டவரிடத்திலே இப்படியாக தேவ சமூகத்திலே நம் இருதயத்தை தேவனுக்கு முன்பதாக ஊற்றிவிட முடியும். அவர் என்னை கைவிடாத தேவனாக இருக்கிறார். என்னை நெகிழ விடாதையும், எனக்கு நீர் சகாயர், உம்முடைய முகத்தை மறையாதையும், ஆண்டவரே கோபத்தோடு என்னை தள்ளிவிடாதையும் என்று ஒரு தகப்பனத்து உரிமையோடு கூட வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்திலே, சர்வ வல்லவரிடத்திலே அவன் போகிற காரியத்தை கர்த்தரிடத்திலே விசாரிப்பதை, கர்த்தரிடத்திலே தன்னை அர்ப்பணிக்கிற காரியத்தை இந்த வசனத்தின் ஊடாக அருமையானவளே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேத வார்த்தை இல்லாவிட்டால் இந்த தியானம் எதை நமக்கு வெளிப்படுத்தி நிற்கிறது என்றால், நாம் எந்த சூழ்நிலையிலும் தேவனிடத்திலே சேருகின்ற பொழுது, கர்த்தரிடத்திலே நாம் இரக்கத்துக்காக நாம் நாடுகின்ற பொழுது, அவருடைய சகாயத்துக்காக நாம் கர்த்தருடைய சமூகத்திலே போகின்ற பொழுது, தேவன் நிச்சயமாக நம்மை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார், நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார், நம்மை கைவிடாத தேவராக இருக்கிறார். உலகத்தில் எல்லாராலும் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், எல்லாராலும் நீங்கள் கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம், உங்களை நிராகரித்த சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்கலாம். நிந்தைகள், அவமானங்கள், இழப்புகள், போராட்டங்கள், எப்பேற்பட்ட எல்லா சூழ்நிலையின் வழியாக நீங்கள் ஒருவேளை கடந்து போகலாம். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்திலே தாவீது ராஜா மன்றாடுகிறதை பாருங்கள். உம்முடைய முகத்தை எனக்கு நீர் மறையாதையும். தேவ சமூகம் அவருக்கு அவ்வளவு இன்பமாக இருந்தது. கர்த்தருடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம், தேவ சமூகம், தேவனோடு கூட இருக்கிற அந்த ஆச்சரியமான, இன்பமான, அதிசயமான இந்த நல்ல நேரத்தை தயவு செய்து யாரும் தவறு விடாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தை எப்பொழுதும் நாடுங்கள். அங்கே நமக்கு சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார். அங்கே தேவனுடைய முகத்தை நாம் பார்க்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்தை பார்க்கும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணரும் பொழுது, நமக்கு இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நமக்கு சகாயவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரி சகோதரியே, நண்பர்களே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு சகாயராக இருக்கிறார். அவர் உங்களை நெகிழ விடாதவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த தேவனாக இருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த செய்தியோடு கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எந்த நிலையிலும் தேவ சமூகத்தை மறக்காமல், தாவீது சொல்வது போல உம்முடைய முகத்தை மறையாதையும், கோபத்திலே என்னை தள்ளிவிடாமலும், கோபத்திலே என்னை இந்த அடியனை விலக்கி போடாதையும் என்று கதறுவது போல, மன்றாடுவது போல, நீர் எனக்கு சகாயர், என்னை நெகிழ விடாதையும், என்னை கைவிடாதிரும் என்று தாவீது ராஜா கர்த்தரிடத்திலே மன்றாடுவது போல, நானும் நீங்களும் கர்த்தருடைய சமூகத்தை தேடும் பொழுது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடும் பொழுது, தேவ சமூகத்திலே நாம் நெருங்கி வரும் பொழுது, பிரியமானவர்களே, நம்மை கைவிடாத ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நம்மை நெகிழ விடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் இரக்கமற்றவர்களாய் போகாதபடிக்கு, பரிதபிக்கப்பட்ட நிலைக்கு தள்ளப்படாதபடிக்கு நமக்கு சகாயம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகத்தையும் தேவ பிரசன்னத்தையும் தேவனையும் நாம் நாடும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்களே,
நாம் ஜெபத்தோடு இந்த செய்தியை நிறைவு செய்வோம். தேவன் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு சகாயர். நீர் உமது முகத்தை எங்களுக்கு மறையாதையும், ஆண்டவரே எங்களை நெகிழ விடாதையும், எங்களை கைவிடாதிரும் என்று தாவீது ராஜா மன்றாடினது போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் கைவிடப்பட்ட நிலையிலே, நெகிழப்பட்ட நிலையிலே, இரக்கமற்ற சூழ்நிலையிலே அவர்கள் இருக்கலாம். கர்த்தாவே, இப்பொழுதே ஆண்டவரை இந்த செய்தியின் மூலமாக, இந்த ஜெபத்தின் மூலமாக எங்கள் ஆண்டவர் அவர்களுக்கு இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். பலப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். சகாயம் பண்ணும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களை கைவிடாதபடி நீர் அவர்களை பாதுகாத்து நடத்தும்படிக்கு மன்றாடுகிறேன். கர்த்தாவே, நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமேன்.